ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான். மீன் குழம்புக்கு செய்ய தேவையானதெல்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு 2 தக்காளி பெருசு பெருசாக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். நான் ஆல்ரெடி புளியை ஊற வச்சுட்டேன். இப்போது இந்த பெரிய வெங்காயமும் பெருசு பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பெரிய வெங்காயமும் இந்த பெரிய தக்காளியும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச வெங்காய தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 12 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் மீன் போட்டுடலாம். மீனை போட்டு ஒரு கொதியில் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மீன் குழம்பு தயாராகிடும். சூடான சுவையான மீன் குழம்பு தயார். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி யார் யார் வீட்டிலலாம் மீன் குழம்புன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. டாடா, பாய்.